தமிழ்நாடு அரசாங்கம் ஏழை மாணவர்களை வஞ்சிப்பதை நிறுத்திவிட்டு புதிய தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும். கிட்டத்தட்ட 5000 கோடியை இந்நேரம் பள்ளிகளில் எடுத்து செலவு பண்ணியிருக்க முடியும். ஆனால் இவர்கள் அரசியலுக்காக இது ஒரு விஷயம் திமுகவுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். இது 1965 கிடையாது. இது 1965 கிடையாது. இன்றைக்கு இளைஞர்கள் வளர்ச்சியை நோக்கி இருக்கின்ற இளைஞர்கள், இன்றைக்கு இளைஞர்கள் முன்னேற்றத்தை நோக்கி இருக்கின்ற இளைஞர்கள், இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் சர்வதேச அளவில் சாதிக்க விரும்புகின்ற இளைஞர்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களை நீங்கள் இன்று இன்னும் பின்னோக்கி இழுத்து செல்ல வேண்டாம். அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு, அவர்களுடைய வாழ்வு மேம்படுவதற்கு தமிழக அரசும் ஒத்துழைக்க வேண்டும். அதாவது தம்பி, ஒரு தேர்ட் லாங்குவேஜ் நீங்க இப்ப கும்மிடிப்பூண்டிக்கு ஏத்திட்டீங்கன்னா, நான் ஒரு விளையாட்டுக்காக சொல்லல. ட்ரெயின் கும்மிடிப்பூண்டி கிராஸ் பண்ணா உன்னை திட்டினா கூட உனக்கு தெரியாது. அதனால திமுக அரசாங்கம் அரசியல் செய்ய விட்டு கல்வி, இன்றைக்கு மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் சொல்லி, கல்வியில விளையாடாதீர்கள், கல்வியில அரசியல் செய்யாதீர்கள். அரசியல் செய்வதற்கு உங்களுக்கு வேற ஏதாவது இருக்கிறது. ஆனால் கல்வியில இளைஞர்களுடைய முன்னேற்றத்தில் அரசியல் செய்வதை திமுகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நிறுத்த வேண்டும். ஏன் காசை எடுத்து வச்சுக்கிட்டு தர முடியாதுன்னு சொல்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? மத்திய அரசுக்குன்னு நிதி ஏது யாருன்னு யார் சொல்லுவா? தம்பி அண்ணாமலை சொல்லுவாங்களா, இல்ல அம்மா நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் சொல்லுவாங்களா? மத்திய அரசுக்குன்னு இந்தந்த துறையிலிருந்து எங்களுக்கு வருவாய் வருது அப்படி ஏதாவது இருக்கா? மாநிலங்களின் நிதி தான் மத்திய அரசு நிதி. இந்திய ஒன்றிய அரசுக்கென்று வருவாய் ஏது? அப்ப ஏன் காசை எடுத்து குடிச்சுக்கிட்டு ஒரு பேரிடர் அந்தவும் தர மாட்டேங்கிற, வாத்தியாருக்கு சம்பளம் ஒன்றும் குடிக்கும், மாணவர்கள் நலன் எதுக்கும் தரதில்லை. இதை செஞ்சாதான் இதை தருவேன் அப்படின்னா இது மாதிரி கொடிய போக்கு, இது லஞ்சம் தானே. இதை செஞ்சு விட அப்பதான் காசு தருவேன்னா இது என்ன அர்த்தம் சொல்லுங்க? எப்படிப்பட்ட அணுகுமுறை பாரு, எப்படிப்பட்ட ஆட்சி? இதையே பேசிக்கிட்டு இந்த இருக்கிற சட்டமன்றம், அடுத்து வர பாராளுமன்றங்களை வாக்கேற்க வாங்க. இந்திய கட்டாயம் படிக்கணும்னு சொல்லுங்க. அது ஏன் படிக்கணும் விளக்கின்னு சொல்லுங்க. என் மாநிலத்திலிருந்து உனக்கு ₹1 வரி கூட வராதுன்னு சொல்ல முடியாதா? எந்த பரம்பரையில் நிலம் இது? எங்க பாட்டன் சேதுபதி மன்னனை சிறையில் அடைச்சு கேளுங்க தம்பி. அன்னைக்கு காசு ஓரணா இருக்கும். ஓரணா சேதுபதி ஓரணா கட்டு உன்னை விடுதலை செஞ்சிடம்னு வெள்ளக்காரன் சொல்லும்போது ஓராண்டு சிறையில் இருந்த பிறகு சொல்றான், சிறையிலே இடந்து செத்தாலும் சாவனை வழிய ஒரு சல்லி காசு உனக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொன்ன வீர மறவர்கள் வாழ்ந்த நிலம். நீ என்ன வெள்ளக்காரங்காலத்துல நாங்க வரிகொடா இயக்கம் உருவாக்கி போராட முடியுமா? இந்த ஆட்சி காலத்துல எதுக்க முடியாத? தர முடியாதுன்னா என்ன பண்ணிடுவே? நீ என்ன செஞ்சிருவே? நீ ஆட்சியை கிளப்பியா? மறுபடியும் தேர்தல் வரும்ல. மக்களுக்காக நின்று தேர்தலை சந்திக்க முடியாதா? பாகிஸ்தானை பிரசவம் பார்த்து அனுப்புனது நீங்க, அங்கிருந்து பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேச பிரசவம் பார்த்தது நீங்க தான். அதுக்கு காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் உருது ஆட்சி மொழினானா என்னுடைய வங்காள மொழி என்னாச்சுங்கிறதான் சண்டை. அப்ப உங்க மொழி மேல உங்களுக்கு பற்று இருக்குன்னா அந்த மொழி எங்க மொழி மேல எங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது, அது தேச துரோகம் சொல்றதெல்லாம் அதை ஏற்புடையது இல்லை. இங்க என்ன இருந்திருக்கணும்னா, மும்மொழிங்கிறதுல எம்மொழி எங்க இருக்கு? தமிழ் படிக்கிறதுக்கே வாய்ப்பில்லாத ஒரு சூழல் உருவாகிட்ட பிறகு புதிதா ஒரு மொழியை கற்றுக்கணும். அது மும்மொழினா அது ஏன் அது எம்மொழியா இருக்கக்கூடாதுங்கிற கேள்வி உங்களுக்கு வரும், எனக்கு வரும், இவருக்கு வரும். அது தெலுங்கருக்கு வரும், கன்னடருக்கு வரும், வங்காளிக்கு வரும், பீகாரிக்கு வரும், குஜராத்திக்கு வரும், மராட்டியனுக்கு வரும், தமிழன் எனக்கும் வரும். அப்ப இது என்ன வரணும்? நீ எல்லா மொழியும் ஆட்சி மொழியாக்கு. எல்லா மொழிக்கும் எல்லா மொழியிலையும் பாராளுமன்றத்துல பேச முடியும். இப்ப விண்ணூர்தியிலிருந்து நான் பறந்து வரேன். சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த என் மண்ணுக்கு தலைநகர் தமிழ்நாட்டின் தலையிலிருந்து பறந்து வரும்போது ஹிந்தி இங்கிலீஷ்ல தான் அறிவிப்பு இருக்கும்னா இது எப்படி இது? ஆனா மலேசியா, சிங்கப்பூர், அரபு நாடுகள் இருந்து நாங்க வரும்போது என் தாய்மொழியில அறிவிப்பு இருக்கும். இது எந்த மாதிரி? நான் ஆந்திராவுக்குள்ள பறக்குறேன்னா அங்க தெலுங்குல அறிவிப்பு இருக்கணும், கேரளாவுக்குள்ள பறக்குறேன்னா மலையாளத்துல அறிவிப்பு இருக்கணும். அதுதான் என் மொழிக்கு கொடுக்குற முன்னுரிமை. அப்பதான் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது ஏன் நாடுங்கிற பற்று வரும், உணர்வு வரும். அது இல்லாம நீ என் தாய்மொழியை படிக்க முடியாத சூழலை உருவாக்கி விட்டுவிட்டு மும்மொழின்னு ஹிந்தி படினா மும்மொழி அப்படிலாம் இல்லை, எந்த மொழியும் படிக்கலாம்னா அப்படி அதில் ஒன்றும் இல்லையே. அப்படின்னா நீ பன்மொழி பயில்கன்னு வரணும். கொள்கை மொழியா ஏன் வருது? இந்த நாட்டில் எல்லா மாநில மக்களுக்கும் அவரவர் மொழி, அவரவர் தாய்மொழி கொள்கை மொழி. ஆங்கிலம் ஒரு பயன்பாட்டு மொழி. விரும்பினால் எம்மொழியும் கற்கலாம்ங்கிறதான் கொள்கையா இருக்க முடியும். அது ஹிந்தி கத்துக்கலாம், போஜ்பூரி கத்துக்கலாம், அது பீகாரி கத்துக்கலாம், அது பஞ்சாபி கத்துக்கலாம், மராட்டியம் கத்துக்கலாம், ராஜஸ்தானி கத்துக்கலாம்,
பிரெஞ்சு கத்துக்கலாம், ஸ்பானிஷ் கத்துக்கலாம், எது உனக்கு விருப்பமோ நீ கத்துக்க அப்படிங்கிற சூழல் உருவாக்குறதான் சரியா இருக்கும். குண்டு போட்டு போர் நடத்தி ஒரு இனத்தை அழிக்கிறீங்க, ஒரு 1000 குடும்பம் மிச்சம் இருக்குன்னா 1000 மக்கள் அந்த மொழி உயிர்ப்பிச்சிடும். ஆனா மொழி அழிச்சிட்டீங்கன்னா அந்த இனம் உயிர்ப்பிக்காது, அவ்வளவுதான், முடிஞ்சிடும். இப்போ போர் நடத்தி ஈழத்துல எங்களை அழிச்சாங்க, ஆனால் எங்கள் இனம் இருக்குது, கொஞ்சம் இருக்குது, எங்க மொழி இருக்குது, அது உயிர்ப்பிச்சுக்கிறோம், அந்த இனம் உயிர்ப்பிச்சுக்கிறோம், பழகி பெருகிறோம். ஆனால் நீ மொழி அழிச்சிட்டீங்கன்னா என் இனம் இல்லை, ஏறக்குறைய அழிஞ்சு போச்சு. இப்போ அழிவின் விளிம்பில் நிற்கிற நாங்க அந்த மொழியை மீட்டுருவாக்கம் செய்ய துடிக்கிறோம். இந்த நிலையில புதிதா மும்மொழின்னா எப்படி? சமஸ்கிருதம் மொத்தமே 26,000 பேர் தான் இந்த நாட்டில் பேசுறாங்கன்னு இருக்கு. அதுக்கு அதன் வளர்ச்சிக்கு நீங்க ஒதுக்குற நிதி எவ்வளவு? இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தில் எதற்காக சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு? யார் பதில் சொல்ல? தம்பி அண்ணாமலை சொல்லுவாங்களா? உலகத்தின் தொன்மையான மொழி, முதல் மொழி தமிழ், அது எங்க நாட்டில் இருக்குது, எங்களுக்கு பெருமைன்னு பிரதமர் பேசும்போது, இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பிரதமர் பேசும்போது, அதுக்கு நேர் எதிர் கருத்தை தம்பி அண்ணாமலை பேசிட்டே வர்றாரு. பிரதமரே எழுத்து பேசுறீங்களா? அப்போ அங்கேயும் அப்ப அவ்வளவு தொன்மையான மொழிக்கு, பெருமையான மொழிக்கு ஏன் இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ள, இந்த நாட்டின் நாடாளுமன்ற வளாகத்துல கட்டட அந்த இடத்துல கல்வெட்டுல எங்க மொழி இல்லை? ஏன் இல்லை? 22 இந்திய மொழிகள், எல்லா மொழிகளையும் கல்வெட்டு இருந்தா என்ன இடிஞ்சு விழுந்துருமா? என் மொழியை அங்கீகரிக்காத நாட்டுல எனக்கு என்ன பற்று வரும்? என் தாயை நிராகரிக்க வீட்டு மேல, நாட்டு மேல எனக்கு என்ன பற்று வரும்? சொல்லுங்க நீங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா பிரதமர் மோடி என்ன சொல்றாருன்னா, மொழியை வைத்து பிரிவினையை ஏற்படுத்துவதை கைவிடு. நீங்க தான் செய்றீங்க. நீங்க தான் ஒரு மொழியை திணித்து இந்த நாட்டை கூறு போடுறீங்க, துண்டாடுறீங்க. நீங்க பிரிவினைவாதத்தை தூண்டுகிற பிரிவினைவாதிகள் நான் குற்றஞ்சாட்டுகிறேன். ஒற்றை மொழியை திணித்து இந்த நாடு இறையாண்மை கொண்ட, ஒருமைப்பாடு கொண்ட நாடாக இருக்கிற நாட்டை கூறு போட துடிக்கிறீர்கள், நான் குற்றஞ்சாட்டுறேன். பதில் என்ன இருக்கு? மொழியை வச்சு நீங்க நாட்டை கூறு போட துடிக்கிறது நீங்களா நாங்களா? ஒழுங்காயிருந்த நாட்டை வம்படியா திணித்து ஒரே வரி, ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் இருக்கே, ஒரே நீரியா இல்ல. இதே பிரதமர், இதே தம்பி அண்ணாமலை ஏன் காவிரி நதிநீர் உரிமையை, ஒரு தேசிய ஒரு மாநிலத்தில் இருக்கிற உரிமையை பெற்றுத்தர வராது? ஏன்? என் நிலத்தில் வளத்தை நீ யாரை கட்டி எடுத்துட்டு போற? என்னுடைய நரிமணம் பெட்ரோலை யாரை கட்டி எடுக்கிற? என்னுடைய மீத்தேன் ஈத்தேனை எல்லாருக்கும் யாரை கட்டி பகிர்ந்து கொடுக்குற? அணுவுல என் நிலத்தில் இருக்கு, வெடிச்சா சாகிறது நானு, ஆனா பலன் எல்லாரும் எடுத்துக்கிற. என்னோட நெய்வேலி பழுப்பு நிலக்கரி என் சொந்த நிலம், நிலத்தை கொடுத்துட்டு வாழ்விடத்தை விட்டு சொந்த நாட்டில் அகதியா வெளியேறினது நான். ஆனா என் நிலத்தில் இருந்து தயாரிக்கப்படுற மின்சாரத்தை எல்லாரும் பகிர்ந்துக்கிற. என்னுடைய வளம் எல்லாருக்கும், ஆனால் அவரவர் நீர்வளம் அவரவருக்கு. முல்லை பெரியாரா அவருக்கு, காவிரியா அவருக்கு, பாலாரா அவருக்கு, கிருஷ்ணா நதி நீரா அவருக்கு. நான் அப்ப என்னுடைய வளம் எனக்குன்னு வரக்கூடாதா? என்னது இது? திரும்ப திரும்ப சொல்றேன், பிரிவினையை தூண்டி தேச ஒற்றுமையை சீர்குலைப்பது நீங்க தான். நீ ஒரு கல்விக் கொள்கை சொல்வா, அதுல என் பாட்டன் வஉசியை பத்தி உன் பாடத்திட்டத்துல இருக்குமா? எங்க வள்ளலார் வைகுந்தர் இருக்குமா? விவேகானந்தர் இருப்பாரா? எங்க தீரன் சின்னமலையும் பூலித்தேவனும் மருதுபாண்டி, எங்க பாட்டி வேலுநாச்சியாரும் அழகுமுத்துக்கோனும் சுந்தரலிங்கமும் பெரும்பிடுகு முத்தரையனும் எங்க மூதாதைகள் இருப்பானா? அதுல இருப்பான் அவன் வரலாறுல. சேட்டப்பணியிலே கூடாது. தமிழ்ல நீ 8ஆம் வகுப்பு கொஞ்சம் படிச்சுக்க அப்படின்னா அதுல சிலப்பதிகாரம் முழுக்க படிக்க முடியுமா? கம்பராமாயணம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, தமிழ் காப்பியங்கள் இல்லை சொல்லுங்க. இது என்ன இருக்கு? என்னுடைய திருக்குறளை தான் படிக்க வைப்பியா? எதை படிக்க வைப்ப? அகநானூறு, புறநானூறு, 10 ஐங்குறுநூறு, இதெல்லாம் இருக்குமா? சும்மா 8ஆம் வகுப்பு. அது பேருங்க அண்ணா சொல்றாரு, தமிழ் கடல்ரா, அதுல கரை கண்டவனே கிடையாது. எம்ஏ முதுகலை தமிழ் இலக்கியம் படிச்சவனே பொழிப்புறது தேடிக்கிட்டு அலைகிறான். நீ 8ஆம் வகுப்பு படிச்சா போதும்னா கடற்கரையில் போய் ஓரத்துல கால் நினைச்சா போதும்ன்ற அப்படிங்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு பேசணும். இது தேவையில்லாத வேலை. இது